முதல்ல விக் சொன்னா ஒரு அந்த பொம்மை மாதிரி அந்த முடி அப்படியே பறந்து இருக்கும். சில டைம் இட் வில் நாட் பி கம்ஃபர்டபுள், ஒரு சிங்கமா இருக்கும். இப்போ எல்லாம் அப்படி கிடையாது. இப்போ விக் அண்ட் த ஹேர் சிஸ்டம்ஸ் இஸ் அ செப்பரேட் ஃபீல்ட் இட் செல்ஃப். $1 million இண்டஸ்ட்ரி இது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி அலோபேஷியா டோட்டாலிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்கள் உடம்போட முடி யாரும் பார்க்கறது கிடையாது. மெயினாக பார்ப்பாங்கன்னா ஐப்ரோஸ், உங்கள் ஹேரோட முடி தான் பார்ப்பாங்க. அதுலேயும் ஹேர் நீங்கள் ஒரு நல்ல சிஸ்டம் நல்லா இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பெட்டராக இருக்கும். நான் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸோடு நான் சொல்கிறேன், ஒரு ஒரு பொருள் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது நீங்கள் யோசிக்கணும், இதுக்கு என்ன ஆன்சர். உங்களுக்கு ஆன்சர் நீங்கள் நிறைய டாக்டர்ஸ் கிட்டே போய் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அலோபேஷியா டோட்டாலிஸ் இருக்குது, ஒரு டாக்டர் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. அவங்க கண்டிப்பாக அவங்க டயக்னோஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க. யாரும் டாக்டர் உடனே எடுத்துட்டு உங்களுக்கு அலோபேஷியா டோட்டாலிஸ் இருக்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய பேர் தான். அலோபேஷியா டோட்டாலிஸ் இட் செல்ஃப் டு டெல் த பேஷண்ட் இட் செல்ஃப் இஸ் அ பிக் திங். எல்லா டாக்டர்ஸ் யோசிச்சு தான் பேசுவாங்க. அப்படி சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு அர்த்தம் ஒரு டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு முடி வராது, நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், இவங்க டாக்டருக்கு இல்லை மற்ற டாக்டர் கிட்ட கேட்கலாம், செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அக்செப்ட் இட் தட் ஓகே ஐ ஹேவ் அலோபேஷியா டோட்டாலிஸ். ஸோ நான் ஒரு இந்த சிஸ்டம் போட்டுட்டு இட் வில் பி ஃபைன் அண்ட் யூ கேன் லிவ் அ நார்மல் லைஃப் விதவுட் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், விதவுட் எனி அதர் ப்ராப்ளம். இப்போ நீங்கள் சொல்லும் போதுலேயே சொல்லியிருந்தீங்க